தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று கைது செய்யப்பட்டு இன்று ஜாமீனில் வந்துவிட்டார். பலமான கைது, பலமான வழக்கு பதிவு, பலமான காவல்துறை கண்காணிப்பு. இப்படி தாவேக்காவும் நாடகம் போட ஆரம்பித்து விட்டது. பல கோடிகளை, பல ஆயிரம் கோடிகளை மக்கள் சொத்தை கொள்ளையடித்த ஏவா வேலு சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதி. தனி விமானத்தில் சிங்கப்பூர் பயணம். உலக கோடீஸ்வரர்கள், கார்ப்பரேட் முதலாளிகள், அரபு சேக்குகள், ஐரோப்பா பணக்காரர்கள் எல்லாம் அனுமதிக்கப்படுகிற மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் ஏவா வேலு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். காவல்துறை கைதுக்கு ஒரு நாள் கூட தன்னால் சிறைச்சாலை முதல் வகுப்பில் ஏசியை தவிர அத்தனை இருக்கும், அதில் இருக்க முடியாது. சிங்கப்பூர் மருத்துவமனையில் தான் தமிழ்நாட்டு தலைவர்கள் ரஜினி, கருணாநிதி, இப்படி பெரும் பெரும் தலைவர்கள் பல மருத்துவமனை இங்கு கோடிகளில் தான், டாலர்களில் தான், அந்நிய செலாவணிகளில் தான் அங்கு மருத்துவமனை கட்டணம் செலுத்தப்படும். முழு உடல் பரிசோதனை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நோய் வரும் என்பது இப்பொழுதே கண்டுபிடிக்கக்கூடிய பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அமெரிக்க, பிரிட்டிஷ், ஐரோப்பா நாடுகளில் உள்ள மிக நவீனமான கருவிகள். அதில் தன்னுடைய உடலை பரிசோதித்து கொண்டிருக்கிறார் வேலு. மீண்டும் மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பதற்கு உடல் 10 ஆண்டு காலம் எந்த நோயும் வந்துவிடக்கூடாது. அவருடைய 2வது மனைவியே பல 1000 கோடி கரூரில். இப்படி இந்த பலாய்ப்போன ஏழை எளிய தமிழர்களுடைய பணத்தை சுரண்டி பழைய கண்டக்டர், ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு இப்போ எங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்? சிங்கப்பூர் மருத்துவமனையில். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கே? லண்டன் மருத்துவமனையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோய் நமக்கு அது ஆராய்ச்சி தேவையில்லை, எந்த நோயாக இருந்து விட்டு போகட்டும். அந்த நோய்க்கு வருடம் ஐரோப்பா நாடுகளிலே, அமெரிக்கன் டாலர்களிலே கோடிகளை கொட்டி அங்கே சிகிச்சை அவர் எடுத்து கொண்டு இருக்கிறார். தலைவர் ஐரோப்பா நாட்டில், மந்திரி சிங்கப்பூரில், அப்பாவி தமிழன் நாய் படுத்து கிடக்கும் அரசு மருத்துவமனையில். ஓட்டு போட்டவன் அரசு மருத்துவமனையில் நாயும் படுத்திருக்கோம், இவர்களும் படுத்திருப்பார்கள். தலைவர்கள் தனி விமானத்தில், உலக வரைபடத்தில் கடைசி நாடு ஏதோ அங்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டு வந்து விட்டார். வழக்கறிஞர் கூட்டமே அவருக்கு பிணை எடுத்து கொண்டு வந்து விட்டது. செந்தில் பாலாஜி கரூரிலே தான் இருக்கிறேன், அவர் தம்பி அசோக் கரூரில் தான் இருக்கிறேன், இந்த காவல்துறை முடிந்தால் என்னை பிடித்து பார், என் கையை தொட்டு பார். சிபிஐக்கே அல்வா கொடுத்தவர்கள் நாங்கள். 471 நாள் தியாகிகள் நாங்கள். பலாயிரம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிறோம். எங்களை காவல்துறை அருகிலே வர முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் பிணை வாங்குவோம், உயர் நீதிமன்றத்தில் பிணை வாங்குவோம், தேவைப்பட்டால் ஐநாவிலே பிணை வாங்குவோம். எங்களுடைய கோடிகளை தூக்கி எறிந்தால் ஐநா வரை எங்களுடைய செல்வாக்கு கொடி கட்டி பறக்கும். நீங்களெல்லாம் கத்துக்குட்டிகள், தாவேக்கா 10 குட்டிகள், இவர்களெல்லாம் எங்களை கைது செய்ய முடியாது. எங்களது வழக்கறிஞர்கள் குழு வலுவாக உள்ளது. ஆகையால் முடிந்தால் போட்டுப்பார். இதுதான் திமுக, தாவேக்கா இடையே நடக்கக்கூடிய உரசல்கள். திமுக அமைச்சர்களை இனிமேல் யாரையும், எந்த அதிகாரிகளையும் கைது செய்துவிட முடியாது.
கருணாநிதி காலத்தில் அதிகாரிகளை முதலில் அபூர்வராக்குவார். அதிகாரிகள்தான் அமைச்சர்களை அத்தனை ஆதாரத்தோடு அவர்கள் சிறைக்கு செல்ல நேரிடும். ஜவஹர் பாபு என்று ஒரு ஜெயலலிதாவுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார். அவரை கருணாநிதி பலமுறை சந்தித்தார் ரகசியமாக. ஜெயலலிதாவுடைய அரசியலை, ஜெயலலிதாவுடைய வழக்கை, ஜெயலலிதாவை எப்படி சிறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த ஜவஹர் பாபு என்கின்ற செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி, மதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவர், கேட்க நாதியில்லாத நபர். அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பனிக்கட்டி படலத்தின் மீது படுக்க வைக்கப்பட்டு நிர்வாணமாக சித்திரவதை செய்து அவரிடமிருந்து ஜெயலலிதா பற்றிய பல உண்மைகளை தோண்டி எடுத்தார்கள். அப்படி எடுக்கப்பட்டு தான் 62 கோடி ரூபாய் ஊழல், ₹1 சம்பளம் வாங்குகிற ஜெயலலிதாவுக்கு 62 கோடி ரூபாய்க்கு எப்படி சொத்து வந்தது? சொத்து வந்தது பல லட்சம் கோடி. சசிகலாவும் ஜெயலலிதாவும் 25 ஆண்டுகளில் திருடியது 5 லட்சம் கோடி. ஜெயலலிதா ₹1 சம்பளம் வாங்குகிறவர், சசிகலா 8 அணா சம்பளம் வாங்குகிறவர். எந்த அரசு பதவியும் இல்லை, எந்த கட்சி பதவியும் இல்லை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி எந்த பதவியும் இல்லாத ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரி, சமையல்காரி, பல லட்சம் கோடி சொத்து, பல ஆயிரம் கோடி சொத்து. தினகரன், சுதாகரன், கரண் பிரதர்ஸ், மகாதேவன், பாஸ் என்ற பாஸ்கரன், மன்னார்குடி மாஃபியாக்கள், இந்த மாஃபியாக்கள் அத்தனை பேரும் கோடிகளிலே தவிழ்ந்தார்கள். எந்த நீதிமன்றமும் அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கவில்லை. காரணம், நீதிமன்றத்திற்கு இவர்களுடைய காவல்துறையே ஏவல் துறையாக மாறிவிட்டது. இது கடந்த காலத்தில் அதிமுகவினர் தப்பிக்கொண்டது. அதிமுகவினரை திமுகவினரே ஆளுநரிடம் அனுமதி வாங்கி ஜெயலலிதா மீது வழக்கு தொடுத்து அந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு, கர்நாடகத்துக்கு கொண்டு போய் குன்காவிடம் கொடுத்து தண்டனை வாங்கி ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையை முடித்தார்கள். இது நீண்டகால சட்ட போராட்டம். அதே போல் ஜெயலலிதா அதிகாரத்திற்கு வந்த பிறகு கருணாநிதியை கைது செய்து அடித்து கொள்ளுகிறார்களே, ஐயோ கொள்ளுகிறார்களே என்று செயற்கையாக கருணாநிதியை சத்தம் போட வைத்து வீடியோ எடுத்து மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை நடத்தினார் கருணாநிதி. ஜெயலலிதா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார், அதே சிறையில் கருணாநிதி அடைக்கப்பட்டார். இதெல்லாம் கடந்த காலத்தில் மக்கள் பார்த்து ரசித்த அரசியல். இப்பொழுது இந்த அரசியல் சினிமா நடிகர் விஜயிடம் வந்திருக்கிறது. அவர் திமுகவை பார்த்து நடவடிக்கை எடுக்க அஞ்சுகிறார், தயங்குகிறார். மக்கள் விரும்பித்தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். திமுகவை கைது செய்ய வேண்டும், கருணாநிதி குடும்பத்தை சிறையில் தள்ள வேண்டும். கருணாநிதி குடும்பம் வாழ்நாள் முழுக்க சிறையில் அடைவிட்டு கிடக்க வேண்டும். மக்கள் சொத்தை தமிழ்நாட்டில், இந்தியாவில் அதிகமாக கொள்ளையடித்த குடும்பம் கருணாநிதி குடும்பம். 2G உலகளாவிய ஊழல் வழக்கு, 1,75,000 கோடி. அந்த வழக்கு இந்தியாவை தாண்டி உலக வரைபடம் அத்தனையும் பேசப்பட்ட வழக்கு. அதில் ராஜா, கனிமொழி, சரத் ரெட்டி திகார் சிறையிலே அடைபட்டு கிடந்தார்கள். காரி துப்பியது உலகம் கருணாநிதி குடும்பத்தின் மீது. கருணாநிதி குடும்பம் ஊழல் குடும்பமாக உலகம் முழுக்க கொண்டு சென்றது அந்த 2G வழக்கு தான். கருணாநிதியுடைய மகள் கனிமொழியே சிறையில் அடைபட்டு கிடந்தார். இதுதான் கடந்த கால வரலாறு. இப்பொழுது இந்த ஊழல் பெருச்சாளிகளை உள்ளே போட வேண்டும், நைய புடைக்க வேண்டும், பனிக்கட்டியில் படுக்க வைக்க வேண்டும்.
இதுதான் தாவேகாவுக்கு மக்கள் அளித்த பெருவாரியான வாக்குகள். உலக வரலாற்றில் வேட்பாளராக தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்துவிட்டு வந்து மீண்டும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வாங்க போன ஒரே கட்சி தாவேகா. இப்படி மக்கள் செய்தார்கள். தாவேகாவுக்கு மக்கள் கொடுத்த வெகுமதி யார் வேட்பாளர், என்ன சாதி, என்ன கட்சி, எவ்வளோ பணம், எதுவும் இல்லை. அந்த பொத்தாளை உடைத்தார்கள். விசில் பொத்தாளை மக்கள் அழுத்தி அழுத்தி அழுத்தி, பழங்குண்டு அழுத்தி, கோபத்தோடு அழுத்தி அந்த பொத்தாடை உடைத்தார்களே. எதற்கு? கருணாநிதி குடும்பம் கைது செய்யப்பட வேண்டும். சாமி சிலை உருக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை பல ஆயிரம் கோடி. இதையெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் விசில் சின்னத்தை உடைத்தார்கள். தலித் இளைஞர்கள் சேரிகளிலே விசிலை வரைந்தார்கள். முஸ்லீம் இளைஞர்கள் வாக்களித்தார்கள். கிறிஸ்தவர்கள் வாக்களித்தார்கள். கம்யூனிஸ்டுகள், தலித்துகள் அத்தனை பேரும் திமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுகவை ஒழிக்க வேண்டும், அதை உடைந்த படகாக்க வேண்டும், மூழ்கடிக்கப்பட வேண்டும். மக்களுக்கு சொல்லொன்னா கோபம். 3 வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டு திமுக பொறுப்பாளன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வருகிறார். இதையெல்லாம் காவல்துறை திமுகவிற்கு ஏவல் துறையாக மாறிவிட்டிருந்தது. காவல்துறை அதிகாரிகள் கை கட்டப்பட்டது. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய அப்பாவி மக்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், இப்படி அத்தனை பேரும் பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முகமே தெரியாத, என்ன அடையாளமே தெரியாத, யார் வேட்பாளர் என்று தெரியாத, விசிலை மட்டுமே தெரிந்த அந்த வாக்காளர்கள் 40,000, 30,000, 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பல கோடிகளை, பல ஆயிரம் கோடிகளை திமுகவும் அண்ணா திமுகவும் ஆளுக்கு 10,000 கோடியை தூக்கி எறிந்தார்கள். அதையெல்லாம் மக்கள் முறியடித்தார்கள். ஆகையால் இந்த தேர்தல் திமுக குடும்பம் நடவடிக்கையில் தப்பிவிடக்கூடாது. திமுக குடும்பம் அமைச்சர்கள் அத்தனை பேரும் பல ஆயிரம் கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். அப்படியே அதிகாரி அந்த அரசு ஒதுக்கிய நிதி நெடுஞ்சாலைக்கு 20,000 கோடி, எந்த நெடுஞ்சாலையும் போட்டதாக தெரியல. 20,000 கோடி எடுக்கப்பட்டு விட்டது. சென்னை மாநகராட்சியில் பஸ் போகிற பாதைகளெல்லாம் வருடம் பாதை போடப்பட்டிருக்கிறது என்று பல ஆயிரம் கோடி எடுக்கப்பட்டது. 10,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு சென்னை மாநகராட்சியினுடைய வருமானம். அது அப்படியே செலவு செய்யப்படுகிறது. என்ன செலவு செய்யப்படுகிறது? அதிகாரிகள் திருடி தின்பது தான். அங்கு மாநகராட்சி கமிஷனராக பிரகாஷ், கார்த்திகேயன் போன்ற ஊழல் பெருச்சாளிகள், இப்பொழுது மதுசூதன ரெட்டி, பேடி, ககன்தீப் சிங் பேடி, போடி, இப்படி பல பேர் அதிகாரிகளாக வந்து உள்ளாட்சி ஊராட்சியில் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஜய் அவர்கள் நகராட்சி நிர்வாகத்தை, மாஸ் செக்ரட்டரி, முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரிகளாக கோடிகளை குவித்தவர்களை சிறையிலே தள்ளி அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். செய்வாரா விஜய்? செய்ய மறுத்தால் வரலாறு உங்களை தூக்கி எறியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், தமிழர்களுக்கான அரசியலை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள்
என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சீமான் போலி தமிழ் தேசியா முகம் கிழிந்து தொங்குகிறது. திராவிடம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. தேசியா 50 வருடங்களுக்கு முன்பே அந்நியப்பட்டு விட்டது. ஆகையால் தமிழர்களே, தமிழை தெரிந்து கொள்வதற்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இரவு 9 முதல் 11 மணி வரை என்னோடு பேசலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.